பல்லாவரம் யாமோதீன் விசஸ் ஆஜியார் பிரியாணி. ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு பார்த்தலாம். என்ன பிரியாணின்னு மேல கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதான் மட்டன் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் டெக்னாலஜி. ஆக்சுவலா இவங்க மென்ஷன் பண்ணதே 750 கிராம்ஸ் தான் மென்ஷனே பண்ணாங்க. அவங்க ஆப்ஷன்ல அப்படிதான் இருந்தது. 6 to 1 கிராம் தான் இருக்கு. பல்லாவரம் யாமோதீன் விசஸ் ஆஜியார் பிரியாணி அண்ட் 65 கம்பாரிசன். இது ரெண்டுத்துல இருந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி 65 வந்திருக்கேன். ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு பார்த்தலாம். ஆஜியார்ன்றது ரீசெண்டா ஹைப் செய்யப்பட்ட கடை. இது இவங்க வந்து லெஜெண்ட் யாமோதீன். அவங்க வந்து காலகாலமா ஒரு அங்கேயே பட்டா போட்டு உட்காந்துக்கிறாங்க. பட்டா போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்கிட்ட இருந்து மட்டன் பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீட்டில் கம்பாரிசன் எடுக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து நிறைய க்ரௌடு வர கடை. ஸோ வந்து நம்ம அங்கே எடுக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால தான் வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணி நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியிலேருந்து ஆர்டர் பண்ணேன். ப்ரைஸ் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யாமோதீனில் என்ன பிரியாணின்னு மேலே கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது எதுன்னு ஒன்றுமே தெரில. திறந்து பார்த்தா தெரியும் போல இருக்கு. இதான் மட்டன் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஆஜியார். இவங்க எழுதியிருக்காங்க, ஆனால் அழிஞ்சிட்டு இருக்குது. சிஎம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. எம்முன்னு எழுதியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு மட்டன் தான் பார்த்தாலே தெரியுது. இந்த மட்டன் பிரியாணி கடையோட ப்ரைஸ் எவ்வளோனா, ஸ்விக்கியில் வாங்கினது மட்டன் பிரியாணி யாமோதீன் வந்து 365 ரூபா, ஹாஜியார் வந்து 360 ரூபா. ரெண்டுத்துக்குமே ஒரு 10-20 ரூபா தான் வித்தியாசம் வருது. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணதும் டேரெக்டாக இருக்கிற மெனுலையும் அவ்வளோதான் வித்தியாசம் தெரியுது. இப்போ சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி வெயிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹாஜியார் பிரியாணி 0 பண்ணியாச்சு. முட்டையோட சேர்த்து 630 கிராம் வருது. முட்டை எடுத்தா 580 கிராம் வருது. நெக்ஸ்ட் யாமோதீன் பிரியாணி இது 0 பண்ணியாச்சு. 744 கிராம்ஸ் இருக்கு. பட் ஆனால் முட்டையோட சேர்த்து தான் இருக்கு. இந்த முட்டையை எடுத்தா எவ்வளோ வெயிட் பார்க்கலாம். 700 கிராம் இருக்கு. ரெட் கலர் யாமோதீன், பிளாக் கலர் வந்து ஹாஜியார். பீசஸ் எவ்வளோ குத்துறான்னு பார்த்துடலாம். யாமோதீனில் 1 குட்டி பீஸ், 2 3 4 குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு 5 6 பீஸ் உடஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஒரு 7 பீஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. ரெண்டுமே பல்லாவரம் பிரான்ச்சோட கடையிலேருந்து தான் வாங்கினது. சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி, அதனால தான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஹாஜியார் பிரியாணி பீஸ் செக் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ இவங்களும் 7 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பீஸ் வைஸில் ஓரளவு கம்பேர் பண்ணால் பார்த்தோன்னா ஹாஜியார் தான் ஓரளவு வின் ஆவாங்க. சில பேர் பீஸோட வைஸ் செக் பண்ண சொல்கிறீங்க. பட் பீஸோட வைஸ் கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் எலும்பு பீஸ் போடுறாங்க, சில பேர் வந்து போன்லெஸ்ஸாக போடுறாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ அதனால தான் வெயிட் செக் பண்ணுறதில்ல. டேஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிளைனாக சாப்பிட்டு பார்க்கலாம். யாமோதீனில் எந்த பிரான்ச்சில் போய் சாப்பிட்டாலும் சாட்டிஸ்ஃபை இருக்காது. பட் பல்லாவரம் பிரான்ச் நல்லாயிருக்கும். அதிலே வந்து ஓல்டு பிரான்ச் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் மெயின் ரோட்டில் இருக்கிறது வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து ஹை ரேட்டிங்கில் இருந்துச்சு. இப்போ பீஸ் வித் ரைஸு, நெக்ஸ்ட்டு ஆனியனு, அப்புறம் கத்திரிக்காய், ஒரு மட்டன் பீஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். நெக்ஸ்ட் ஆஜியார் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கலாம். ப்ளைனாக சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் பீஸ் வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இவங்களோட ஆனியன் அண்டு கத்திரிக்காயோட சேர்ந்து சாப்பிட்லாம். ரைஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பீஸ் எடுத்து உள்ளே வச்சோன்னா ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். முடிவுரை ஆக்சுவலாக சொல்லணும்னா ரெண்டு பேருமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணா இவன் சாப்பிடும் போதும் நல்ல ஃபீல் கொடுத்தான், இவன் சாப்பிடும் போதும் நல்லா ஃபீல் கொடுத்தான். டேஸ்ட் வைஸ் ரெண்டு பேருமே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாலும் எனக்கு ஒரு பாயிண்ட் யாமோதீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு பாயிண்ட் தான். இவங்களும் சும்மா கிடையாது, இவங்களும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி வைஸ் யாமோதீன் தான் அதிகம். அதே மாதிரி ப்ரைஸ் வைஸும் யாமோதீன் தான் கொஞ்சம் அதிகம். குவாலிட்டி வைஸ் ரெண்டு பேருமே பெஸ்ட்டு தான். யாமோதீனுக்கு வந்து நான் 5க்கு 4 ரேட்டிங் தரேன். ஹாஜியாருக்கு வந்து நான் 5க்கு 4 ரேட்டிங் கொடுத்துட்றேன். எதனாலனா டேஸ்ட் வைஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமாக இருந்தாலும் ப்ரைஸில் கம்மி, மட்டன் பீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு எனக்கு 4 ரேட்டிங் கொடுக்க தான் மனசு வருது. அது கீழே கொடுக்க மனசு வரல. ரெண்டு பேரும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி போயிடலாம். இதை இப்போ நம்ம குடும்பத்தோட காலி பண்ண போகிறோம். நச்சா சின்ன நவுத்த போறியா? ஒரே ஜாலியாக இருக்க போல இது. ஆக்காட்டே. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணிக்கு வந்தாச்சு. போயிட்டு பார்த்தலாம். லெஃப்டில் இருக்கிறது ஹாஜியார், ரைட்டில் இருக்கிறது யாமோதீன். 0 பண்ணியாச்சு. ஹாஜியார் வெயிட் பார்த்தலாம். முட்டையோட 716 கிராம்ஸ் இருக்கு. முட்டை எடுத்தா 668 கிராம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யாமோதீன் 0 பண்ணியாச்சு.
ஆக்சுவலாக இவங்க மென்ஷன் பண்ணதே 750 கிராம்ஸ் தான் மென்ஷனே பண்ணாங்க, அவங்க ஆப்ஷன்லேயே அப்படி தான் இருந்தது. பட் முட்டையோடைய 669 கிராம் தான் இருக்குது. சரி முட்டை ஏற்ற தான் பார்க்கலாம் எவ்வளோன்னு. முட்டை ஏற்றா 621 கிராம் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி. எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு யாமோதின் 1 2 3, 2 பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஜியார் 1 2 3, ஒரு குட்டி பீஸ் 4, இது ஒரு 5. ஆக்சுவலாக பீஸ் வைஸ் கம்பேர் பண்ணால் இவங்க குட்டி குட்டியாக ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க, பெருசாக ஒரு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பெரிய பீஸ் 2 கொடுத்துருக்காங்க, சின்னது 1 இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை பீஸ் வைஸ் வந்து ஆஜியார் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆஜியார். இப்போ பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் கத்திரிக்காய் வச்சு, ஆனியன் கத்திரிக்காய் பீஸ் அண்ட் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பைட்டு. நெக்ஸ்ட் யாமுதீன் பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரைத்தா அண்டு கத்திரிக்காய் ஒரு பீஸ் ஒன்று வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். முடிவுரை. ஸோ டேஸ்ட் வைஸ் எனக்கு வின்னர் யாருன்னா ஹாஜியார், குவான்டிட்டி வைஸ் வின்னர் யாருன்னா ஹாஜியார், குவாலிட்டி வைஸ் 2 பேரும் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வைஸ் வின்னர் யாருன்னா ஹாஜியார். ஹாஜியார் வந்து 4 ரேட்டிங், இவங்க வந்து ஒரு 3.5 ரேட்டிங் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக மட்டனில் கொடுத்தது சிக்கனில் கொடுக்கல, ஏன்னு தெரில. நம்ம 65 போயிடலாம். இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு எதுவுமே கொடுத்துட்றேன், ஆச்சு நவுத்திடுவாங்க. ஃபைனலாக சிக்கன் 65 கம்பாரிசன். அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிடுங்க, சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப பசியில் இருந்ததுனால ப்ரைஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. ஸ்விக்கியில் வந்து யாமோதீன் சிக்கன் பிரியாணி வந்து 255 ரூபா, அவங்களோட மெனுவில் வந்து 230 ரூபா. ஆஜியார் வந்து சிக்கன் பிரியாணி 230 ரூபா ஸ்விக்கியில், அவங்க மெனுவில் 180 ரூபா தான். ஷாப்புக்கும் ஸ்விக்கிக்கும் 50 ரூபா டிஃப்ரெண்ட் ஆஜியாரில் வந்தது. இது யாமோதீன் ஒரு 25 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. ஆனால் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆஜியார் வந்து சிக்கனில் தூள் கலப்பிட்டாங்க. சிக்கன் 65 ஒரு ட்விஸ்ட்டு, இந்த சிக்கன் 65 வந்து ஆஜியாரில் தான் வாங்கினது, பல்லவரம் பிரான்ச் தான். இதுவும் யாமோதீன் தான் வாங்கினது இந்த சிக்கன் 65. பட் ஆனால் அது வந்து ஐயப்பத்தங்கல் பிரான்ச்சில் வாங்கினேன். ஏன்னா நான் புக் பண்ணும்போது எனக்கு அந்த சிக்கன் 65 வந்து காட்டவே இல்லை. சரி எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே புக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெயிட் செக் பண்ணி டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். யாமோதீன் வந்து ஒரு ஆனியன் கொஞ்சம் லெமன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆஜியார் பேக்கிங் வந்து சிம்பிளாக இருக்குது. இவங்க வந்து உள்ளே எதுவுமே போடல, ஆனியன் கின்னு குத்துனா நல்லா இருந்திருக்கும், எதுவும் கொடுக்கவே இல்லை ஆஜியார். வெயிட்டு பார்த்துடலாம். 0 பண்ணியாச்சு. யாமோதீன் தொடர்ந்து கொட்டிடலாம். 249 கிராம்ஸ் இருக்குது, இவங்க சொன்னபடி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆஜியார் 0 பண்ணியாச்சு. 211 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. வெயிட்டில் வின்னர் வந்து யாமோதீன் தான். யாமோதீனோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்விக்கியில் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்னா 166. மெனுவில் செக் பண்ண இது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆஜியார் வந்து ஸ்விக்கியில் வந்து 210 ரூபாய்க்கு வாங்கினேன், மெனுவில் 220 போட்டிருக்காங்க சிக்கன் 65. டேஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக யாமோதீன் வந்து கொஞ்சம் போனோட கொடுத்துருக்காங்க, இவங்க போன்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யாமோதீன் தான் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆஜியார். டேஸ்ட் வைஸ் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா யாமோதீன் தான். சிக்கன் 65 மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக மெர்ஜ் ஆகி சாப்பிடும் போது ஒரு நல்ல ஃபீல் தருது. அதே மாதிரி இது போனு. ஹாஜியார்லேயும் போன் செக் பண்ணேன், எனக்கு கிடைக்கல, போன்லெஸ் தான் கிடச்சிது. அதோட பெரிய மைனஸாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த உப்பு கறிக்குது, அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம சாப்பிடும் போது. பட் இவன் கரெக்டாக கொடுத்துருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் யாமோதீன், குவான்டிட்டி வைஸ் யாமோதீன், குவாலிட்டி வைஸ் 2 பேருமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வைஸ்லேயும் எனக்கு யாமோதீன் தான் வின்னர். ஸோ இது வந்து 5க்கு வந்து 3.5 தருவேன், இது 5க்கு வந்து 3 தான் தருவேன். இதெல்லாம் எப்போனா ஒரு நாள் சாப்பிடுங்க, எப்பவுமே சாப்பிடாதீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.